அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைவை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு தைரியம் வேணும். ஏன்னா ஒரு குடும்பத்துலேயும் நாத்தனார் மருமக எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தோட செயல்கள்லாம் சொல்கிற மாதிரி யாரும் வெளியே. ஸோ ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இந்த நாத்தனார் மருமக விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக பெண்களை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த பெண்களுக்கு மேக்ஸிமம் அஹ்லாக்ன்றது ஆணை கம்பேர் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால உலகத்தில் நம்ம இருக்கோம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கூறப்பட்ட அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கலாம் அவங்க. ஆனால் சிந்தனை இல்லை, யோசனை இல்லை. அவங்க அந்த கனியை சாப்பிடலாம், மற்ற கனி இல்லை, இந்த கனி நல்லா சிறப்பான கனியாக இருக்கும் போல இருக்குது, சாப்பிட்டு தான் பார்ப்போம் சொல்லி சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹயா ஏற்பட்டு அல்லா தாலா அந்த துனியாவில் தூக்கி போட்டான். இதெல்லாமே இது அப்போலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிசுல்லாஸோட மனைவிமார்களுக்கும் ஐஷாமியார்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அப்போவே பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை ஒரு பெண்ணால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு பெண்ணால் கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, பெருமை, இது எல்லாமே இருக்கும். ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அது தங்கையாக இருந்தாலும் சரி. தாய் சொல்வா தன் தாயாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி. தாய் சொல்வா மகள்கிட்ட, நான் அந்த காலத்துலலாம் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், நீங்களாம் 7 மணிக்கும் தூங்குறீங்க. இது தாய் தன்னோட மகளுக்கு தரக்கூடிய அட்வைஸாக எடுத்துக்கலாம், இல்லை தன் தாயோட பெருமையாக எடுத்துக்கலாம், இல்லையா? இப்போ மனைவிமார்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பெண்கள் ஒன்றா செஞ்சுட்டா எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும்ன்றது. ஆனால் ஆணுக்கு சில அஹ்லாக் எல்லாம் கொடுத்துருக்கான். எங்கே பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி மனைவியை சமாளிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணுறது அல்லா தாலா இயற்கையாகவே சொல்லி கொடுத்துருக்கான். வளைந்து நலைந்து மனைவியிடம் நீங்கள் உரையாடுங்கள். டைரக்டாக ஹிட் பண்ணிட்டோன்னா பெரிய பிரச்சனையாயிரும், இல்லையா? அது நல்ல அஹ்லாக்குள்ள ஆணை, நல்ல ஒரு நல்ல தீன் தெரிந்த ஒரு ஆணாக இருந்தாருன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. பெண்களை பெரிய விஷயமா இருக்காது. இது நாத்தனார் முதல்லலாம் மாமியார் மருமக உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. இப்போ அடிஷ்னலாக ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாங்க, நாத்தனார். இங்கே நாத்தனார் வர்றது மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களை தவறை சுட்டி காட்டாத வரை. இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னா, இப்போ நாத்தனார் அவங்க திருமணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம சகோதரியாக இருக்கலாம், சமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, வீடு கழுவுறது துடைக்கிறது ஆரம்பித்து, வீடு சுத்தப்படுத்துறது ஆரம்பித்து, வீட்டோட ஃபினான்ஸை ஆரம்பித்து எல்லாமே நம்ம தங்கை, நம்ம சகோதரியை பார்த்துருக்கலாம். திருமணம் அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கும். அவங்க கணவன் மாமியார்லாம் இருப்பாங்க. அங்கே அவங்க சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வரும்போது என்ன பிரச்சனை, என் அண்ணன் என்னை தனிமை, என் அண்ணன் புதுசாக வந்த மனைவியை வந்தோடனே என்ன தனியாக ஒதுக்கிடுவானோ, எனக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தை பாசத்தை மனைவி கொடுத்துருவானோ, எனக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை அவள் பறிச்சிருவாளோன்றது ஒரு தங்கைக்கு ஒரு பயம். இதுவே சாலிஹான தீனுள்ள பெண்ணா இருந்தானா இந்த பயம் இருக்காது. அவள் மருமகளா இருந்தாலும் சரி, அவள் நாத்தனாரா இருந்தாலும் சரி, அவள் சகோதரியா இருந்தாலும் சரி, அவள் யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோட படைப்பு. அவள் ஒரு பெண். நம்ம வீட்டு பெண் எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்த வீட்டில் நம்ம பெண் கொண்டு வரும்போது அவளே நம்ம அப்படிதான் நினைக்கணும். இது இப்படி இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குதா? இல்லை. வீட்டுக்குள்ளே வராங்க நாத்தனார். வந்தவொடனே, என்ன வீடு இப்படி வச்சுருக்கீங்க? என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக வச்சுருப்பேன். இது எல்லா நாத்தனாருக்கும் நான் சொல்ல வரல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர. ஒரு விரலை விட்டு என்னெல்லாம் நல்ல நல்ல சாலிஹான நாத்தனார்கள் இருக்கிறாங்க, மருமகள் இருக்கிறாங்க. நான் பொதுவாக விஷயத்த உங்களுக்கு முன்வைக்கிறேன்.
இப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே, வீட்டில் என்ட்ரி ஆன உடனே, இதை பாருங்க, நீங்கள் அடுத்தவர்களின் குறையை மறைத்தால் அல்லாஹ் உங்கள் குறையை மறைப்பான். இந்த குறை சொல்கிற இந்த டாபிக் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு இயற்கையாகவே அது வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது பெண்களுக்கு. அவங்களுக்கு குறை சொல்லணும்னா தூக்கம் வராது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பெண்களை வந்து நரகத்தில் பார்த்தாங்க. அண்டை வீட்டாரிடம் தேவையில்லாமல் சண்டை விடுவது, அவர்களை கஷ்டப்படுத்துவது, காயப்படுத்துவது, கணவன் முன் வந்து குரலை உயர்த்தி பேசுவது, கணவனை வந்து திருப்திப்படுத்தாத நிலையில், இது எல்லாமே பெண்களை வந்து அதிகமான நரகத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஆணுக்கு தெரியும் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இந்த குடும்பத்தில் நல்லா வந்து அவங்க வாழ்க்கை நடத்தக்கூடிய, அந்த திருமண வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா சில நாத்தனார்கள் கைகளும் அது இருக்குது. வரது எப்படி இன்னைக்கே சொன்னால் வருவாங்க, ஆனால் வந்துட்டு போயிட்டாங்கன்னா 2 மாதம் 3 மாதம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. நான் எல்லா நாத்தனார்களையும் சொல்ல, இங்கே அதிகமாக நடக்கக்கூடிய, இப்போ இந்த கால சூழ்நிலையில் நடக்கக்கூடிய நான் பெண்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் தவறாக நினச்சிட வேண்டாம், நான் எல்லாரையும் பொதுவாக சொல்கிறேன்னா ஒன்றும் கிடையாது. சில நாத்தனார் மருமகள், இது வந்து உங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் இதை வந்து பயணம் நான் செய்கிறேன். நல்லா மனைவியும் கணவன் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நாத்தனார் வந்துட்டு போன 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரக்கூடிய காரணங்கள், இந்த வேலையை யார் பார்ப்பான்னா ஷைத்தான் தான் பார்ப்பான். ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னா ஷைத்தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷைத்தானோட வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மருமகிட்ட போயிட்டு, ஒரு மருமக வீட்டுக்கு வரும்போது சில விஷயங்களில் செட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நம்ம டைம் கொடுக்கணும். சரிம்மா, உனக்கு எப்படி பிடித்த மாதிரி இருக்கும், நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சமாக மாற்றிக்கோ. மாற்ற முடியலன்னா விட்டுருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கணவன் நல்லபடியாக பார்த்துக்கொண்டது. இது அக்லாக்கான பெண். ஹால்லேருந்து ஆரம்பித்து பெட்ரூம்லேருந்து ஆரம்பித்து கிச்சன்லேருந்து ஆரம்பித்து பாத்ரூம் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என் தங்கச்சி வரான்னு சொன்னால் போதும், என் அக்கா வரான்னு சொன்னால் போதும், வீடு அப்படியே அப்போ குப்பை மாதிரி கிடக்கும் வீடு. அப்போ வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பாத்ரூம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி, ஏன்னா பயம். நான் என் பொண்டாட்டி முன்னாடி, நாத்தனா முன்னாடி நான் வந்து நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லா மருமகளுக்கும் ஓடிட்டுருக்கும். சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது நாத்தனார்கள் வீட்டுக்கு வருது, ஏன்னா வந்தாவே பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி அவங்களோட மனப்பான்மை. இது வந்து இது ஆரம்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா, இதை வந்து நம்ம சரி செய்யணும். இதை நம்ம வந்து சரி செய்யணும். அண்ணின்ற ஸ்தானத்தில் அண்ணி என்ன எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக பேசுறது, 4 வார்த்தை அன்பாக பேசுறது, அன்னிக்கு வந்து உதவி செய்கிறது, இது எல்லாமே வந்து இஸ்லாம் சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை. மரியாதை தர, உங்களோட எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களோட துரோகியாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுங்க, அன்பு காட்டுங்க, அவங்களை மன்னித்து விடுங்கள், அவர் குறைகளை நீங்கள் மன்னித்து விடுங்க. உங்களால் நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு மனைவியால் ஒரு கணவன் நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு கணவனால மனைவி நிறைய பிரச்சனை வந்து, இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு விட்டுருணும். இதை வந்து ஒரு கணவனாகட்டும், என் தங்கச்சிக்கு முன்னாடி எப்படி பேச, நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் ஏற்படக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலாம். இப்போ விவாதம் நிறைய போயிட்டுருக்கு. நிறைய நம்ம டிவி ஷோலலாம் பார்த்தோன்னா அதுதான் டாப்பிக்காகவே ஓடிட்டுருக்கோம். நாத்தனார் மருமக, முதல்ல மாமியார் மருமக இருந்தது, இப்போ மாமியார் தெரிஞ்சு போயிடுச்சு. மாமியாருக்கு ஐயா மருமக, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், மருமக தான் இருக்கிறா, அவளை எப்படியாச்சும் நம்ம நைஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி சில மாமியாருக்கு அந்த அக்லாக் வந்துடுச்சு. மாமியார் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க, வேறு வழி இல்லாமல். நாத்தனார்கள் அப்படி இதே இல்லையா? ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். என்னோட நாத்தனார் சிறந்த நாத்தனார், என் நாத்தனார் வீட்டுக்கு வரேன்னா அவ்வளோ சந்தோஷப்படணும் அந்த மருமக. அதே மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு போகும்போது ஒரு நாத்தனார் வந்து மருமகளோட குறைகளை வந்து மறைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், வீடு சொர்க்கமாயிரும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா அது மருமக கையிலையோ நாத்தனார் கையிலோ இருக்குது. அதை நீங்கள் தான் வந்து சரியான முறையில் நடத்திக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும், உங்களுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்கணும், உங்களுக்குள்ளே இக்ராம் செய்யணும். இது எல்லாமே உங்களுக்குள்ளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த வீடே சொர்க்கமாயிடும்.
நாத்தனார் வர்றது மருமகளுக்கு பிடிக்கும், மருமக இருக்கிறது நாத்தனாருக்கு பிடிக்கும், மாமியாருக்கு பிடிக்கும், கணவனும் சந்தோஷமாக வீட்டுக்கு வருவார், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, தொழுகை நடக்கும், நோன்பு நடக்கும், ஜகாத் இது எல்லாமே முழுமையாக நடந்துடும்.